ஜனவரி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 26ஆம் நாள் அன்று மிக மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, என்ன விசேஷம் அப்படின்னா, அன்று கார்த்திகை நட்சத்திரம், ஏகாதசி திதிங்க. சரிங்களா? இந்த நாளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியில தான் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நோக்கி ஆழ்வார்களை ஈர்த்து அவர்களுக்கு வைகுண்ட பதவியை கொடுத்த தினம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல நம்ம அந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கு முன்பும் பின்பும் பார்த்தீங்கன்னா ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு நடக்கும். சரிங்களா? ராப்பத்துன்னா இரவு, அதாவது இரவு ஒவ்வொரு இரவும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மிக சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகல் பத்து நடக்குது இல்லைங்களா? அந்த பகல் பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நாட்களுமே பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி இது எப்படின்னா, பெருமாளுடைய திவ்ய ஸ்தலங்கள் ரொம்ப இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலையும் சரிதான், வடக்கு பக்கமும் சரிதான், ரொம்ப திவ்ய தேசங்கள் ரொம்ப இருக்கு. அதில் இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள், இந்த 108 திவ்ய தேசங்கள்ல மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் எழுந்தருளக்கூடிய சொர்க்கவாசல்ங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. சரிங்களா? இதற்கான அமைப்பை உருவாக்கியவர்கள் ஆழ்வார்கள். சரிங்களா? எதற்காக இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் அதுக்கு தனி ஒரு வாசல் வச்சிருக்காங்க. அந்த ஒரு மாதம் மட்டும் அந்த கோவில்ல திறந்திருக்கும். ஒரு மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பகல் பத்து முடிகிற வரைக்கும், ஓகேங்களா? ராபத்து பகல் பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பூஜைகள் முடிகிற வரைக்குமே அந்த சொர்க்கவாசல் திறந்து வைத்திருப்பார்கள். எதற்காக ஆழ்வார்கள் இது மாதிரி ஒவ்வொரு கோவில் அமைப்பு வைக்கும் போதும் சொர்க்கவாசல்ங்கிற ஒரு வாசலை எதுக்காக வைத்தார்கள் என்றால், நான் மட்டுமே, அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் அப்படி சொல்ற மாதிரி ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய இந்த நாளில் பெருமாளுடன் நாமும் அந்த வாசலை கடந்து செல்லும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் குறைகின்றது. தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்ட்டு திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாலவனை நினைத்தால், அந்த பெருமாளை நினைத்து நான் வேண்டும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே தீயில் போட்ட தூசு மாதிரி, அது மாதிரி பஸ்பம் ஆயிடும். சரிங்களா? அப்போ வைகுண்ட ஏகாதசி நாளை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வேற வருது. சரிங்களா? வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், மிக மிக அற்புதமான ஒரு நாளா வைகுண்ட ஏகாதசி இருக்கு. அதற்காக இரவு நேரத்திலேயே போய் வெயிட் பண்ணி பெருமாள் கூடவே போகணுங்கிறது அவ்வளவா முக்கியம் இல்லை. அந்த விருப்பப்பட்டு போறவங்க தாராளமா போங்க. சரிங்களா? அதற்காக சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமலாம் இருப்பாங்க. அவங்க பெருமாள் போனதுக்கு அப்புறம் சிறிது நேரத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க அந்த சொர்க்கவாசல்ல உள்ள புகுந்து போகலாம். அந்த சொர்க்கவாசல் இந்த உற்சவம் முடிகிற வரைக்குமே ஓப்பன்ல தான் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அது வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். அதனால அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு பெருமாள் கூடவே நம்ம போனாதான் நம்மளும் சொர்க்கத்துக்கு போன மாதிரி அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. என்னன்னா, அந்த மாதத்துல மார்கழி மாதத்துல வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசியில ஒரு வாரத்திற்கு சொர்க்கவாசல் திறந்துதான் வச்சிருப்பாங்க. அதனால் அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு போறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறது, உள்ள ஓடுறது, அது மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க. அந்த சொர்க்கவாசல் திறப்பு, ஓகேங்களா? சொர்க்கவாசல் திறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கோவிலுக்கு போங்க. சொர்க்கவாசலுக்குள்ள போயிட்டு வெளியில பெருமாளை முதல்ல தரிசனம் பண்ணணும். சரிங்களா? பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனைகள் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல்ல கடந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் கோவிலை நம்ம வலம் வரணும். சரிங்களா? சுத்தி வாங்க. வலம் சுத்தி ஒரு 20 நிமிடங்கள் 24 நிமிடங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிகை அந்த சொர்க்கவாசலுக்கு பக்கத்துல, சொர்க்கவாசல் விட்டு வெளில கொஞ்சம் தூரத்துல போய் அங்கேயே தரையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பு போட்டு அதுக்கு மேல அமர்ந்துக்கோங்க. 24 நிமிடங்கள் அப்படியே அதாவது மனதுருக பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள். சரிங்களா? உங்களுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த பெருமாள் நல்கி அருள்வார். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னா, சொர்க்கவாசலுக்கு புகுந்து உள்ள, அதாவது அந்த வாசல் கடந்து நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்று முழுவதுமே பெருமாளுடைய நினைவாகவே நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நம்ம தூங்கவே கூடாது.
தூங்காம அன்று முழுவதும் பெருமாளுடைய நினைவாகவே இருந்துவிட்டு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி திதி, அந்த துவாதசி திதியில அதிகாலையிலேயே பெருமாள் கோவிலுக்கு போய் தீர்த்தம் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய விரதம் முடிஞ்சு, அது நம்முடைய விரதம் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி விரதம் முடிகின்றது என்று ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ அன்று இரவு முழுவதும் அதாவது அன்று இரவு முழுவதும் முழிச்சிட்டு இருக்கிறவங்க இருங்க. சரிங்களா? முடியாதவங்க அதை பத்தி கவலையே கிடையாது. சரிங்களா? பெருமாளுடைய நாமகரணத்தை நினைச்சிட்டு நீங்க நிம்மதியா உறங்கி எழலாம். அதிகாலையிலேயே கிளம்பி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் எல்லாமே பண்ணுவோம். அந்த வைகுண்ட ஏகாதசி, அதாவது துவாதசி சமையல் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் விரத முறைகள் நம்ம பண்ணலாம். சரிங்களா? அனைத்து காய்கறிகளையும் போட்டு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு சமையல் நடக்கும். மிக மிக அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அந்த சமையல் எல்லாமே ரெடி பண்ணி பெருமாளுக்கு படைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்பதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த விரதத்தை முறையா அனுஷ்டிங்க. அதற்கு, அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள் அசைவங்கள் சாப்பிட்றது, இதை மாதிரி விஷயம் தயவு செய்து பண்ணாதீங்க. அன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீட்டை கொஞ்சம் ஓரளவு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அன்று இரவு அதாவது மறுநாள் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் சொர்க்கவாசல் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து பெருமாளையே நினைத்து பஜனை பாடல்கள் பாடுறது, பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் பாடுறது எல்லாம் பாடிட்டு அதற்கு மறுநாள் துவாதசி நாளில் பெருமாள் கோவிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதுதான் மிக மிக சிறப்பான வைகுண்ட ஏகாதசி விரதம். இதுதான். ஓகேங்களா? இது மாதிரி விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமாள் மூலமாக அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெறலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். மனசு நிம்மதியா நம்முடைய தொழிலை கவனித்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே சக்சஸ் ஆங்க.